டிசம்பர் 21 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாப்பிள்ள சார் என்ன மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கிறீங்க, சீக்கிரமா ரேவதி கூட சேர்ந்து இந்த கேக்கை கட் பண்ணுங்க அப்படின்னு ரேவதியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. நான் மாப்பிள்ளையா? உங்களுக்கு யார் இப்படியெல்லாம் சொன்னது? நான் மாப்பிள்ளை கிடையாது, கீழே உக்காந்துருக்கிறாருல அவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. சாரி சார், ஒரு பாட்டி தான் நீங்க தான் மாப்பிள்ள அப்படின்னு அடிச்சு சொன்னாங்க, அதனால தான் நாங்க உங்களை கூட்டிட்டு வந்தோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மாப்பிள்ளைய வர சொல்லி ரேவதி மாப்பிள்ளை இவங்க 2 பேரையுமே சேர்ந்து கேக்க கட் பண்ண வச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சாமுண்டீஸ்வரி அவங்க ஃபேமிலி டாக்டரை குழந்தையோட கூட்டிட்டு வந்துடுறாங்க. டாக்டரை பார்த்த உடனே மாப்பிள்ளையும் அவங்களுடைய அண்ணியும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த டாக்டர் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகாம நம்மனால வெளியே வரவே முடியாது, நம்மள மட்டும் அந்த டாக்டர் பார்த்துருச்சுன்னா போதும், நம்மளை பத்தின எல்லா உண்மையுமே அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த சாமுண்டீஸ்வரி பொம்பளைய பத்தி தான் நமக்கே தெரியுமே, நம்மளை ஒண்டில்லன்னு ஆக்கிறோம் அப்படின்னு 2 பேருமே ஒளிஞ்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் கார்த்தியை கூப்பிட்டு மாப்பிள்ளைய போய் கூட்டிட்டு வாங்க, டாக்டர் வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையுடைய ரூமுக்கு போறாங்க. அப்ப மாப்பிள்ளையுடைய அண்ணி சொல்றாங்க, நீ போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்க, நான் அவனை சமாளிச்சு அனுப்பி வச்சாரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளை எங்க? சாமுண்டீஸ்வரி அம்மா கூப்பிட்டாங்க, சீக்கிரமா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் பாத்ரூம்ல இருக்கிறாரு, நான் சீக்கிரமா கூட்டிட்டு வந்தாரு, நீங்க போங்க டிரைவர் தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராங்க. இந்த டாக்டர் பொம்பளைய எப்படி வெளியே அனுப்புறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் அவங்க பொண்ணு ஃபேன் பக்கத்துல நின்று ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. திடீர்னு அவங்களுடைய கையை பிடிச்சு ஃபேனுக்குள்ள திணிச்சு விட்டாறாங்க. கையில அடிபட்டு பயங்கரமா ரத்தம் வருது. அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம அம்மா வலிக்குதே வலிக்குதேன்னு அலறி காத்துறாங்க. மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. டாக்டர் உடனே ஒரு கர்ச்சிப்பை எடுத்து கட்டிட்டு சீக்கிரமா இவரை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கூட்டிட்டு போ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. உடனே டாக்டரும் கார்த்தியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் கையில கட்டெல்லாம் போட்டாடுறாங்க. இப்போ கொஞ்சம் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம், ஃபேன் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இனி எதுக்காக கையை உள்ளே விட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள், நான் ஒன்றும் கையை விடல, நான் ஃபேனை விட்டு கொஞ்சம் தூரமாக தான் நின்று கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆன்ட்டி தான் என் கையை பிடிச்சி டக்குன்னு ஃபேனுக்குள்ளே திணிச்சு விட்டுட்டாங்க, அதனால தான் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. சரி, இதை பற்றி நீ யார்கிட்ட எதுவும் சொல்லாத, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க.